ஆண்டவர் தன்னுடைய பலத்த கரத்தினால் தம்முடைய ஜனத்தை எகிப்தின் பாவ பிடியிலிருந்தும் பார்வோனுடைய ஆளுகையிலிருந்தும் விடுதலையாக்கி 40 ஆண்டுகள் அவர்களை போஷித்து அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு சட்ட திட்டங்களை எழுதி கொடுத்து அவர்களுடைய முறுமுறுப்பையும் கண்டுகொள்ளாமல் அவர்களுக்கு நன்மை செய்து கண்மலைகளையும் உடைத்து அதிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி ஆண்டவர்களை பத்திரமாக ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசத்திலே வந்து குடியிருக்க பண்ணினார். இதை நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால் குடியிருக்க பண்ணும் முன்னதாக ஆண்டவர் அவர்கள் கானான் தேசத்தை எப்படி சுதந்திரிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். அதை யோசுவா நிறைவேற்றி அவர்கள் கானானிலே இளைப்பாறுகிற நேரத்தில் ஒரு சின்ன காரியத்திலே அவர்கள் பெரிய தவறை செய்து விட்டார்கள். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம். நாம் இன்றைக்கு 4வது 5வது அதிகாரத்தை நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஐயா, இது பழைய ஏற்பாட்டு சமாச்சாரம் அல்லவா என்று நீங்கள் சொன்னாலும் பழைய ஏற்பாட்டில் நடந்த அனைத்தும் இன்றைய சபைக்கு நிழலாட்டமானவைகள் என்று பவுல் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறதை நீங்கள் வாசித்திருக்க முடியும். அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் முதலாவது வாசிக்கலாம். அதற்கு பிறகு நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு வரலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம். அங்கே தெளிவாக பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தவையெல்லாம் சொல்லிவிட்டு அவன் ஒரு காரியத்தை சொல்லுவதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 11வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஏனையா இத்தனை பெரிய வேதாகமத்தை நாம் சுமந்து தெரிய வேண்டும்? புதிய ஏற்பாடு ஒன்று போதாதா? இயேசு என்னை தேடி வந்தார், எனக்காக மரித்தார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார், அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை என்னோடு கூட கிரியை செய்கிறதுனால அவருடைய வருகைக்கு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கு எனக்கு புதிய ஏற்பாடு போதாதா என்று நீங்கள் கேட்க முடியும். ஆனால் இந்த வசனத்தை மறுபடியும் பாருங்கள். அங்கே தெளிவாக ஒரு காரியத்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு முந்தின வசனங்கள் எல்லாம் வாசித்தால் தெரியும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதெல்லாம் நடந்ததோ அவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு, நம்ம எச்சரிப்புக்கு, நம்முடைய ஆயத்தத்திற்கு ஏதுவாக இருக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. ஆகையினால் தான் பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள், பழைய ஏற்பாட்டு யுத்தங்கள், பழைய ஏற்பாட்டு காரியங்கள், பழைய ஏற்பாட்டினுடைய பர்சனாலிட்டி அல்லது கேரக்டர்ஸை நாம் தியானிக்கும் போதெல்லாம் அது நமக்கும் பொருந்தும் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதன்படியே நான் இப்பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். அந்த 4வது 5வது அதிகாரத்தில் இருக்கிற சில காரியங்களை நான் காட்டி கொடுக்கும் போது நீங்கள் உங்கள் பொறுப்பை உணர்ந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு, அந்த 2 அதிகாரத்தையும் புரிந்து கொள்வதற்கு முதலாவது 2வது அதிகாரத்தின் 22வது 23வது வசனத்தையும் 3வது அதிகாரத்தின் 1வது 2வது வசனத்தையும் நாம் பார்க்க வேண்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், the book of Judges, chapter 2 verse 22 and 23 to start with, and then Judges 3rd chapter 1 and 2 வாசிக்கிறேன். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று எவர்களை கொண்டு எதிரிகளை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அவர்களை கானானியரை முழுவதும் அழித்து விட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார்.
ஆனால் அவர்கள் அழிக்க கூடாமல் போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. Why God stopped that war? அதற்கு காரணத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இவர்களை சோதிக்க வேண்டும். இவர்கள் தங்களுடைய பிதாக்கள், என்னை தரிசித்தவர்கள், எனக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், என்னுடைய வார்த்தைக்கு நடுங்கினவர்கள், என்னுடைய வழியை கவனித்ததை போல இவர்கள் கவனிப்பார்களோ இல்லையோ, அதில் நடப்பார்களோ இல்லையோ என்பதை நான் அறிவதற்காக அவங்கள கொஞ்சம் விட்டு வைத்திருக்கிறேன். வாசிக்கலாம் அடுத்த வசனம். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்பு கொடாமலும், அதற்காக நல்லா கவனிங்க, கோடு போடுகிற வழக்கம் இருந்ததுன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நீங்கள் கோடிட்டுக் கொள்ளணும். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை, கர்த்தர் அந்த விரட்டாமல் விட்ட ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்பு கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். இப்பொழுது 3வது அதிகாரம் 1 வசனம். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாது இருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படிக்கு பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார்? ஏனையா கொஞ்சம் சத்துருவை அங்கங்கே விட்டு வைத்திருக்கிறார். என் அருமையான சகோதரியே, என் அருமையான சகோதரனை கொஞ்சம் கவனமாய் பாருங்கள். கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் தலைமையின் கீழே கொஞ்சம் ஜாதியாரை விரட்டாமல் விட்டு வைத்ததற்கு காரணத்தை தெளிவாக எழுதியிருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் முதலிலே ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களா இல்லையா என்று சோதித்து பார்ப்பதோடைய முதலாவது நோக்கம். இரண்டாவது நோக்கம், உள்ளே வந்த ஜனங்கள் வெறும் செழிப்பை தான் பார்த்து விட்டார்கள். ஏனென்றால் யுத்தம் பண்ணின ஜாதி இப்பொழுது மறைந்து போயிற்று. யுத்தம் பண்ணின அவருடைய பிதாக்கள் இப்பொழுது புதைக்கப்பட்டு விட்டார்கள். இவர்கள் யுத்தத்தை பார்க்கவில்லை. ஆகையினாலே அந்த சந்ததி, யுத்தத்தை அறியாதிருக்கிற சந்ததியை ஆண்டவர் யுத்தத்துக்கு பழக்குவிக்க விரும்புகிறார். Listen, the third verse says very clearly. 3வது வசனம் தெளிவாகவே சொல்கிறது. பெலிஸ்தேரின் 5 அதிபதிகள் எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். ஆனால் 1வது வசனமும் 2வது வசனமும் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறது. என்ன? வருங்கால சந்ததி அவர்களையும் பழக்குவிக்க வேண்டும். As long as you are in the world, please understand, as long as you live in this world, you have to fight the evil. நீங்களும் நானும் தீமைக்கு எதிர்த்து நிற்பதற்கு ரத்தம் சிந்தும் அளவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொன்னா போதும். நான் ஏனோ தானே, அதனால் தான் எபேசியர் எழுதுகிறார், நீங்கள் பிசாசனுடைய உபாயத்தந்திரங்களை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவனை எதிர்ப்பதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து தரித்துக் கொள்ளுங்க. இட் இஸ் யுவர் ஜாப், இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ அப்பொழுதுதான் ஆயத்தமாயிருப்பாய் என்று பவுல் அங்கே எபேசிய சபைக்கு எழுதினதை இன்றைக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன்.